பொறுப்பான அப்பாவாக இருப்பேன். மாதம்பட்டி ரங்கராஜன் உருக்கமான பதிவு. ஜாயின் கண்ணீருக்கு மாபெரும் வெற்றி. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சில மாசங்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜன், ஜாய் கிசுல்டா இவங்களுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. ஜாய் கிசுல்டா கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் மோசடி பண்ணிட்டாரு. அவரோட குழந்தை என்னோட கருவாக உருவாகிருக்கு. இந்த குழந்தைக்கு அப்பாவே இவர் தான் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம், மகளிர் ஆணையம், இப்படி எல்லா இடத்துக்கும் போய் இவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, இவர் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தை ஜாய் கிசுல்டா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரமாட்டுறாரு. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தையோட அப்பா இவர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துச்சு. என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஒரு வேளை இந்த குழந்தை என்னோடய தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நான் கண்டிப்பாக குழந்தைய ஏற்றுக்கிறேன். குழந்தைக்கு என்னென்ன பண்ணோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கும் ஜாய்கிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்ல தான் ஒரு பக்கம் இருக்கட்டோங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரணும். அப்போ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான், இவர் தப்பிக்க பார்க்காரு அப்படின்னு ரொம்ப காரசாரமான ஸ்டேட்மெண்ட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் வந்து ஓஞ்சிருந்தது. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரொம்ப உருக்கமாக. என்னென்னா, இந்த 6 மாதமாக ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த எல்லா கடமையும் நான் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, இவரோட மகன் ராகா மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவை என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன அரவணைக்கணுமோ, எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுமோ, இன்னும் சொல்லப்போனால் இதுக்கப்புறம் வருகிற எதிர்காலத்தில் கூட ஒரு அப்பா எப்படி இருப்பான்னு அப்படி இருப்பேன், இந்த குழந்தை அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டேக் பண்ணி அந்த குழந்தையோட அம்மா, அதாவது ஜாய் கிசுல்டா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு தாயோட போர் வந்து ஜெயிச்சிருக்கு. எப்பயும் போர்கள் செஞ்சால் வெற்றின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே வெற்றி என்னென்னா, ஒரு தாயோட மனசு அமைதியாக இருக்குது. இதை தான் நான் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தேன். இப்போ என் குழந்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்க, மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க இந்த குழந்தையோட அப்பா நீங்கள் தான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு இந்த குழந்தை என்னோடையது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த குழந்தை நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமேங்க. அப்போ நீங்கள் அப்போவே இந்த குழந்தை எந்ததாங்க நான் பார்த்துக்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரே. டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு இந்த பாசிட்டிவ் அன்பை நீங்கள் காட்டுறீங்கன்னா அப்போ நீங்கள் பயத்தில் தானே காட்டுறீங்க. நீங்கள் முன்னாடியே காமிச்சிங்க நல்லா அப்பான்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் இப்போ காட்டுறது பாசமும் அன்பு கூட ஒரு பொய்ன்னு கூட நீங்கள் சொல்லலாங்க. இதை நீங்கள் முன்னாடியே பண்ணிங்கன்னா இஸ் அ குட் ஃபாதர். இப்போ காட்டுறது நீங்கள் எப்படி நாங்கள் ஃபாதர் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சில மக்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லைங்க, நல்லதோ கெட்டதோ அவர் இப்போ ஒத்துக்கிட்டார் இல்லைங்க, இப்போ அந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் அப்பா யாருன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் அதிகாரமாக கொடுத்துறாரு, இந்த குழந்தை என்னோடய தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை எதிர்காலம் ஓகே அப்படின்னு. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இந்த குழந்தை உங்களுது, நீங்கள் அப்போ ஒத்துந்தீங்கன்னா தேவையில்லாமல் ஸ்ருதியா அவர்களும் அவங்க பசங்க அவங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க, அப்போ உங்கள் முதல் மணி ஸ்ருதியா அவர்களும் சரி அவங்க பசங்களும் சரி எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? அப்போ பார்க்கலாம் என்ன கேட்பேன், ஏங்க உங்கள் புருஷனுக்கு இல்லை உங்கள் அப்பாவுக்கு தான் முன்னாடியே தெரியும் இல்லைங்க, அப்போ எதுக்குமே நாடகம் போட்டுருந்தாரு அந்த குழந்தை வந்து எந்த கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஒத்துக்கிறான் அப்படின்னு. இதான் தேவையில்லாத வேலைங்க அப்படின்னு ஒரு சில மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ குழந்தை இவருடைய தான் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னது மக்களை வரவேற்கிறாங்க. ஆனால் இப்போ ஸ்ருதியா அவர்களும் சரி அவங்க பசங்களோட மனநலம் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சில மாதங்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜன், ஜாய் கிசுல்டா இவங்களுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. ஜாய் கிசுல்டா கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் மோசடி பண்ணிட்டாரு. அவரோட குழந்தை என்னோட கருவாக உருவாகிருக்கு. இந்த குழந்தைக்கு அப்பாவே இவர் தான் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம், மகளிர் ஆணையம், இப்படி எல்லா இடத்துக்கும் போய் இவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, இவர் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தை ஜாய் கிசுல்டா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரமாட்டுறாரு. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தையோட அப்பா இவர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துச்சு. என்னென்னா, டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஒரு வேளை இந்த குழந்தை என்னோடய தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக குழந்தைய ஏற்றுக்கிறேன். குழந்தைக்கு என்னென்ன பண்ணோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கும் ஜாய்கிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்ல தான் ஒரு பக்கம் இருக்கட்டோங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரணும். அப்போ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம்
இந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான், இவர் தப்பிக்க பார்க்காரு அப்படின்னு ரொம்ப காரசாரமான ஸ்டேட்மெண்ட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் வந்து ஓஞ்சிருந்தது. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரொம்ப உருக்கமா. என்னன்னா, இந்த 6 மாசமா ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த எல்லா கடமையும் நான் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, இவரோட மகன் ராகா மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவை என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன அரவணைக்கணுமோ, எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணுமோ, இன்னும் சொல்லப்போனால் இதுக்கப்புறம் வருகிற எதிர்காலத்தில் கூட ஒரு அப்பா எப்படி இருப்பான்னு அப்படி இருப்பேன், இந்த குழந்தைய அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டேக் பண்ணி அந்த குழந்தையோட அம்மா அதாவது ஜாய் கிறிஸ்டா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு தாயோட போர் வந்து ஜெயிச்சிருக்கு. எப்பயும் போர்கள் செஞ்சால் வெற்றின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே வெற்றி என்னன்னா ஒரு தாயோட மனசு அமைதியாக இருக்குது. இதை தான் நான் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தேன். இப்போ என் குழந்தைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்க, மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க இந்த குழந்தையோட அப்பா நீங்கள் தான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு இந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு இந்த குழந்தை என்னோடையது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த குழந்தை நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமேங்க. அப்போ நீங்கள் அப்போவே இந்த குழந்தை என்னதாங்க நான் பார்த்துக்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரே. டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு இந்த பாசிட்டிவ் அன்பை நீங்கள் காட்டுறீங்கன்னா அப்போ நீங்கள் பயத்தில் தானே காட்டுறீங்க. நீங்கள் முன்னாடியே காமிச்சிங்க நல்லா அப்பான்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் இப்போ காட்டுறது பாசமும் அன்பு கூட ஒரு பொய்ன்னு கூட நீங்கள் சொல்லலாங்க. இதை நீங்கள் முன்னாடியே பண்ணிங்கன்னா இஸ் அ குட் ஃபாதர். இப்போ காட்டுறது நீங்கள் எப்படி நாங்கள் ஃபாதர் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சில மக்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லைங்க நல்லதோ கெட்டதோ அவர் இப்போ ஒத்துக்கிட்டார் இல்லைங்க. இப்போ அந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் அப்பா யாருன்னு தெரியாமலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அவர் எதுவும் ஸ்டேட்மெண்ட் அதிகாரமாக கொடுத்துறாரு, இந்த குழந்தை என்னோட தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை எதிர்காலம் ஓகே அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இந்த குழந்தை உங்களுது நீங்கள் அப்போ ஒத்துந்தீங்கன்னா தேவையில்லாமல் ஸ்ருதியா அவர்களும் அவங்க பசங்க அவங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ உங்கள் முதல் மணி ஸ்ருதியா அவர்களும் சரி அவங்க பசங்களும் சரி எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? அப்போ பார்க்கலாம் என்ன கேட்பேன், ஏங்க உங்கள் புருஷனுக்கு இல்லை உங்கள் அப்பாவுக்கு தான் முன்னாடியே தெரியும் இல்லைங்க. அப்போ எதுக்குமே நாடகம் போட்டுருந்தாரு அந்த குழந்தை வந்து எந்த கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஒத்துக்கிறான் அப்படின்னு. இதான் தேவையில்லாத வேலைங்க அப்படின்னு ஒரு சில மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ குழந்தை இவருடைய தான் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னது மக்களே வரவேற்கிறாங்க. ஆனால் இப்போ ஸ்ருதியா அவர்களும் சரி அவங்க பசங்களும் மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைய கிங் வைரல் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.